ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பணத்தை சேமிக்கக்கூடிய 9 பாயிண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வர 5 பாயிண்ட்ஸ் பணத்தை சேமிக்கிறத பற்றி இருக்கும். அடுத்து வர 4 பாயிண்ட்ஸ் பணத்தை சேமிக்க தடையாக இருக்கிறது என்னவென்றெல்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் தயவு செய்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேகமாக முன்னேறி வரும் இன்றைய உலகில் சேமிப்பு என்பது பலருக்கும் ஒரு பாக்கியமாக தெரிகிறது. ஆனால் பணத்தை சேமிப்பதற்கான உண்மையான உணர்வை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் எதிர்கால பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு மாதமும் சில தொகையை நீங்கள் எடுக்க முடியும். சில அடிப்படை ஆனால் பயனுள்ள வழிகள் உள்ளன. இதை பயன்படுத்தி ஒருவர் பணத்தை சேமிக்க தொடங்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ், உங்கள் செலவை பதிவு செய்யவும். நீங்கள் தினமும் செலவு பண்ணுகின்ற தொகையை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் செலவை பதிவு செய்வது அல்லது பணத்தை சேமிக்க நீங்கள் செய்ய வேண்டிய முதல் அடிப்படையாகும். ஒரு மாதத்திற்கு ஒரு காசோலை வைத்து நீங்கள் செய்த அனைத்து வகையான செலவுகளையும் பதிவு செய்யுங்கள். இதை செய்வதன் மூலம் உங்கள் செலவை குறைக்க வேண்டும் என்று யோசனை உங்களுக்கு இருக்கும். முதல் படியை பின்பற்றுவது உங்களை இரண்டாவது படிக்கு அழைத்துச் செல்லும். ஒரு கட்டுமான பட்ஜெட்டை உருவாக்கும். செகண்ட் பாயிண்ட்ஸ், இறுக்கமான பட்ஜெட்டை உருவாக்கவும். உங்கள் செலவுகளுக்கு ஏற்ப உங்கள் மாதாந்திர பட்ஜெட்டை தொடங்குங்கள். இறுக்கமான பட்ஜெட்டை உருவாக்குவதற்கான முக்கியமான காரணம் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது ஆகும். பணத்தை சேமிப்பதற்கான சிறந்த வழிகள்: ஒன்று, சம்பளத் தொகையை தெளிவான செலவு தொகைகளை பிரிப்பதாகும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் அதை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். வீடு மற்றும் உணவு, வாழ்க்கை முறை, சேமிப்பு. மற்றொன்று, கடன்களுக்காக. கடன்களுக்கு முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த வகையாக நீங்கள் பிரித்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தேர்ட் பாயிண்ட்ஸ், குறைவாக செலவிடுங்கள். மேலும் சேமிக்கவும். சேமிப்பு, வருமானம், செலவுகள் இந்த மதிப்பீடு உங்களுக்கு சேமிப்பதற்கு செலவு செய்வதற்கும் மிக எளிய மற்றும் எளிதான வழியை வழங்கும். ஒவ்வொரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அவற்றை உற்பத்தி ரீதியாக பயன்படுத்துவதாகும். வருவாய், உங்கள் கூடுதல் மற்றும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ அதை வீடு அல்லது வாகனமாக இருக்கலாம் என்று கற்பனை செய்து பாருங்கள். அதுக்கேற்ப அதை ஒரு இறுதி நோக்கமாக கொண்டு சேமிக்க தொடங்குங்கள். ஃபோர்த் பாயிண்ட்ஸ், முதலீட்டை தொடங்குங்கள். பணத்தை சேமிப்பதற்கான அடுத்த அணுகுமுறை முதலீடு. முதலீட்டுக்கு பின்னால் உள்ள முக்கிய யோசனை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வழக்கமான வருமானம் அல்லது வருமானத்தை உருவாக்குவதாகும். காலப்போக்கில் உங்கள் முதலீடுகள் வளரும், அதேபோல் உங்கள் பணமும் வளரும். உதாரணமாக, மதிப்பு 500 ரூபாய் அடுத்த ஆண்டுகளில் இதே நிலையில் இருக்காது. முதலீடு செய்தால் மேலும் அது மேலும் வளரும். எனவே முதலீடு என்பது அனைவருக்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இருப்பினும் முதலீடு செய்வதற்கு முன் முதலில் பணத்தை சேமிக்க வேண்டும். நீங்கள் விரும்பிய இலக்குகளை நெருங்குவதற்கான ஒரு வழி கூட்டு வட்டியின் சக்தியை புரிந்து கொள்வது. கூட்டு வட்டி என்பது ஆரம்ப அசல் மீது மட்டும் கணக்கிடப்படாமல் முந்தைய காலகட்டங்களில் திரட்டப்பட்ட வட்டியும் கருத்தில் கொள்ளும் வட்டி. எனவே நீங்கள் பணத்தை சேமிக்க திட்டமிட்டால் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய பல குறுகிய கால மற்றும் நீண்ட கால முதலீட்டை விருப்பங்களை மேற்கொள்ளுதல் அவசியம். ஃபிஃப்த் பாயிண்ட்ஸ், நிதி இலக்குகளை வைத்திருங்கள். நிதி இலக்குகளை பணத்தை சேமிக்க உங்கள் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் நிதி அமைப்பு உங்களுக்கு ஒரு முக்கிய முதுகெலும்பாக இருக்கும். உங்கள் வயதை பொருட்படுத்தாமல் நிதி இலக்குகளை அமைப்பது மிகவும் முக்கியமானதாகும். குறுகிய கால, இடைக்கால மற்றும் நீண்ட கால இலக்குகள் என வகைப்படுத்துவதன் மூலம் உங்கள் நிதி இலக்குகளை நீங்கள் இலக்குகளாக கொள்ளலாம். இது உங்கள் நிதி இலக்குகளுக்கு மிகவும் முறையானதாக மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையாக வழங்குகிறது. எனவே நீங்கள் பணத்தை சேமிக்க விரும்பினால் உங்கள் இலக்குகளை பிரேம்களாக பிரித்து அவற்றை அமைக்க தொடங்குங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வர 4 பாயிண்ட்ஸ் பணத்தை சேமிக்க இந்த 4 தவறுகளை மட்டும் நீங்கள் பண்ணவே கூடாது. பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்குமே இருக்கும். ஆனால் அதனை நடைமுறைப்படுத்த பெரும் சவால்களை சந்திக்கின்றனர். தினசரி வாழ்க்கையில் முறையில் பின்பற்ற வேண்டிய வழிகளை பற்றி பார்க்கலாம். சம்பாதிக்கும் பணம் குடும்ப செலவிற்கு போதுமானதாக இல்லாத போதும், தவிர்க்க முடியாத சில நெருக்கடியான சூழல் வரும் போதும் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள்.
ஆனால் இந்த கடனை உடனே திருப்பி செலுத்த முடியாமல் நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார்கள். கடன் வாங்கும் முன் யோசித்தாலே நாம் கடன் வாங்குவதில் இருந்து தப்பிக்கலாம். ஆடம்பர தேவைக்காக கடன் வாங்கக்கூடாது. அடைக்க முடியும் என்றால் மட்டுமே அவசிய தேவைக்காக கடன் வாங்க வேண்டும். பணம் சம்பாதிப்பது மிக கஷ்டம் என்றால் அதை சேமிப்பது அதைவிட கஷ்டம். ஏனென்றால் வரவு 10 ரூபாய் என்றால் செலவு 15 ரூபாய்க்கு அணிவகுத்து நிற்கும். ஆனால் இதில் தேவையற்ற செலவுகளை குறைத்தும் பணத்தை மிச்சப்படுத்துபவர்களுக்கு கூட பணத்தை எந்த திட்டத்தில் சேமிப்பது என்று தெரியாமலே திணறுகிறார்கள். புத்திசாலியான முதலீடு அமைத்தால் இரட்டிப்பு பல ரூபாய்களில் இருந்து வருமானம் கிடைக்கும். தன்னுடைய சொந்த முயற்சியால் கோடீஸ்வரனாக உருவாகிய ஜோனதான் சன்சேஸ் என்ற நபர் பணத்தை சேமிக்க என்னென்ன உத்தியை கடைபிடித்தேன் என்று பகிர்ந்து கொண்டார். 39 வயதான இந்த இளைஞர்தான் இவரது குடும்பத்தில் முதல் கோடீஸ்வரர் ஆவார். துணை வருமானங்களை பெருக்கிக் கொண்ட காரணத்தால் கடினமாக உழைக்க வேண்டிய தேவை குறைந்தது என்று இதனால் குடும்பத்தினரும் பயனுள்ள வகையில் நேரத்தை செலவிட முடிந்தது என்ற சன்சேஸ் கூறியுள்ளார். அவருடைய ஆலோசனைகளை என்னவென்று இப்போது பார்க்கலாம். புதிய பிராண்ட் கார் வாங்க வேண்டாம், பைக் வாங்க வேண்டாம். கார்களை வாங்கி 5 ஆண்டுகளில் அதன் மதிப்பு 60% குறைந்து விடுமாம். ஆகவே புதிய கார்களை வாங்குவதற்கு பணத்தை செலவிடுவது தேவையற்றது. அதிலும் பழைய கார்களை காட்டிலும் புதிய கார்களையும் வரி மற்றும் இன்சூரன்ஸ் மிக அதிகம் என்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே சில ஆண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட நல்ல நிலையில் உள்ள காரை வாங்கி கொள்ளலாம். செகண்ட் பாயிண்ட்ஸ், ஃபேஷன் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம். சில நாட்களிலே உழைக்கக்கூடிய ஆடம்பரமான உடைகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். நிலையற்ற காலத்தில் உழைக்கக்கூடிய தரமான ஆடைகளை வாங்க வேண்டும். நமக்கு தேவை என்கிற போதுதான் புதிய ஆடைகளை வாங்க வேண்டும். பண்டிகைகள் வருகிறது என்பதற்காக தேவையில்லாத போதும் ஆடைகளை வாங்கக்கூடாது. தேவையற்ற உணவுப் பொருட்கள், மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு ஷாப்பிங் செல்லும் போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்க வேண்டும். தேவையற்ற உணவுப் பொருட்களை வாங்கி வீண் செய்யக்கூடாது. அதிலும் உடனுக்குடன் கெட்டுப்போகும் உணவுகளை அதிக அளவில் வாங்கக்கூடாது. குறைந்த தரமுடைய பொருட்களை முதலில் வீட்டில் வாங்குவதை நிறுத்த வேண்டும். வீட்டில் வெகு நாட்களாக உழைக்க வேண்டிய பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும். மட்டமான தரத்தில் வாங்கக்கூடாது. அவை அடிக்கடி பழுதாகிவிடும் மற்றும் புதியதாக மீண்டும் வாங்க வேண்டியிருக்கும். குறிப்பாக ஃப்ரிட்ஜ், ஏசி போன்றவற்றை வாங்கும்போது ஏற்கனவே வாங்கிய வாடிக்கையாளர்களின் அனுபவங்களை ஆலோசனை கேட்டு ஆராய்ந்த பிறகுதான் வாங்க வேண்டும் என தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.